நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அதாவது எப்படி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்டுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடியாக பார்க்க போகிறோம். சே வி ஹாவ் அ டியூப். ஓகே, ஒரு வேக்யூம் டியூப்னு வச்சுக்கலாம் இதை. ஸோ வி ஹாவ் அ வேக்யூம் டியூப் லைக் திஸ். vacuum tube like this. So இந்த vacuum tubeல ஒரு எண்டில் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா we are placing a cathode. இன்னொரு எண்டில் நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா we are placing a anode. We know cathode na negatively charged, anode na positively charged. So இதை என்ன பண்றோம் அப்படின்னா we are connecting this to battery. That is negative terminalலையும் positive terminalலையும் இப்படி கனெக்ட் பண்ணிடுறோம். To positive terminal, this would be the voltage. Okay, so இங்க என்ன பண்ண போறோம்னா இனிஷியலா இந்த at 0 voltage. So இங்க we have a torch light. So இந்த torch lightல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to supply the photons. So லைட்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ரேடியேட் பண்ண போறோம் மெட்டல்ல. So நம்ம ஏற்கனவே தெரியும் and say this energy of the photon is greater than the work function of the metal. மெட்டலோட work function விட அதிகம். So அப்ப என்ன ஆகும், நம்ம மெட்டலை வந்து லைட் எனர்ஜியை பாஸ் பண்ணும்போது மெட்டல்ல இருந்து கேத்தோட்ல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரான்ஸ், கரெக்ட். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இனிஷியலி ஆல் திஸ் பார்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலி நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா பேட்டரியோட வோல்டேஜை ஜீரோவில் வச்சுக்கிறோம். அதாவது ஜீரோனா அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இட் கேன் பி அட்ஜஸ்டபிள் பேட்டரி. ஓகே, ஸோ ஏதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா வேல்யூஸை மாற்றிக்கலாம் வோல்டேஜை. ஸோ ஜீரோவில் வச்சுருக்கோம் இனிஷியலி. அப்போ என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்து கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் பிகாஸ் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது. இப்போ வி ஆல்ரெடி நோ எலக்ட்ரான்ஸ் வில் மூவ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், அதனால எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்ட். ஸோ அப்போ மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது கரண்ட்ல வந்து என்ன, சர்க்யூட்ல வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும்னா கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்ட், கரண்ட் இந்த டைரக்ஷனில் போக ஆரம்பிக்கும். ஸோ சர்க்யூட்ல கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கர்வா வரையலாம். So we can draw as a curve. Okay, so இதை வந்து we can take this is voltage and this is current. Okay, initially at zero voltage இதில் என்ன இருக்கு, current வந்து பாஸ் ஆகுது. Why? Because of the energy of the photon. photonனால electron மூவ் ஆகுது, அதனால என்ன இருக்கு, obviously current இருக்கு. So at zero voltage we have some maximum current. Okay, zero voltage வந்து current ஜீரோவா இல்லை, we have a photo current இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரப்போரு. நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கரண்ட் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா சேச்சுரேட் ஆயிரும். ஏன் சேச்சுரேட் ஆகுது, ஏன்னா இந்த இன்டென்சிட்டி வந்து ஃபிக்ஸ்ட். ஸோ இந்த லைட்டால் ஒரு பர்டிகுலர் ஃபோட்டான்ஸை மட்டும்தான் எமிட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் எமிட் 10 எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ 10 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும், இந்த 10 எலக்ட்ரான்ஸாக வந்து கண்டினியூஸாக அந்த லூப்பில் சுற்றிட்டு இருக்கும். ஸோ தட் ஷுட் பி தி ஃபிக்ஸ்டு கரண்ட். ஸோ தட்ஸ் வை 10 கூலும் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா 10 எலக்ட்ரான் தான் இருக்கும் இல்லையா பர் டைம். ஸோ தட்ஸ் வை இந்த கரண்ட் would be attain saturation. இது இன்டென்சிட்டி 1. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டோட இன்டென்சிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் 10 எலக்ட்ரான்றது வந்து 20 எலக்ட்ரானாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்போது கரண்ட் வந்து இனிஷியல் கரண்ட் வந்து வேல்யூ வந்து மாறிடும். So this is the next point. So next current voltage increase பண்ணும்போது again it will go and then it will attain the saturation and then it will be like this. Okay, so this is what. So first initial voltage is 0 வச்சுட்டு then we are increasing the voltage, then the current will attain the saturation. இது வந்து forward. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை we are going to reverse the battery potential. அதாவது இந்த பேட்டரி பொட்டன்ஷியலை வந்து ரிவர்ஸ் பண்ண போறோம். So we can draw same thing. Same tube like this. Okay, இங்கே அதே மாதிரி கேத்தோட் இருக்கு, இங்கே ஆனோட் இருக்கு. ஸோ இங்கே பேட்டரியை கனெக்ட் பண்ண, கேத்தோட்னா நெகட்டிவ் வேணும், ஆனோட்னா பாசிட்டிவ் வேணும். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், பேட்டரியை ரிவர்ஸ் பண்ண போகிறோம். சே இங்கே வந்து we are connecting a positive, இங்கே வந்து we are connecting a negative. பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைட்டை வச்சு லைட் ரேஸை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல் லைட் ரேஸ் வில் பாசிங் ஆன் த மெட்டல் சர்ஃபேஸ் அண்ட் இட் வில் எஜெக்ட் த எலக்ட்ரான். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷன், இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் இல்லையா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்கும்.
இது வந்து we are talking about battery electric field. Okay, battery வந்து positive, இது negative. So electric field இந்த directionல இருக்கும். எலக்ட்ரான் வந்து இந்த பக்கம் மூவ் ஆரம்பிக்கும். Okay, so அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா at 0 voltage initially same thing. Initially at voltage equal to 0, current வந்து maximumல இருக்கும். But since we are reverse the battery potential, okay, this is what we call as reverse voltage. Reverse voltage. So நான் இப்போ பேட்டரி வந்து ரிவர்ஸ் பண்ணதுனால என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது, கரெக்ட். ஸோ ஐல் டேக் ஒரு எலக்ட்ரானை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து வரைவோம். ஸோ எலக்ட்ரான் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. ஹவு த எலக்ட்ரான் ஆர் மூவிங் திஸ் டைரக்ஷன், எலக்ட்ரான் ஆர் மூவிங் வித் சம் கைனடிக் எனர்ஜி, சே தட் இஸ் ஆஃப் mv². ஓகே, கைனடிக் எனர்ஜி. பட் என்னோட பேட்டரி பொட்டென்ஷியலோட என்னோட பேட்டரி பொட்டென்ஷியலை நான் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா we know electron has to move opposite to the direction of the electric field இல்லையா. ஸோ இப்போ எலக்ட்ரானோட எனர்ஜி வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இந்த பக்கமும் மூவ் பண்ண ட்ரை பண்ணும், பிகாஸ் ஐம் இன்க்ரீசிங் த பேட்டரி பொட்டென்ஷியல். ஸோ தட் இஸ் E into V. This is the work done by the battery. ஓகே, ஸோ இப்போ எலக்ட்ரான் வந்து இந்த நான் சப்ளை பண்ண எனர்ஜியால it will gain some kinetic energy and it is trying to move to the positive. But since I have reversed the battery voltage, the electronோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் ஆக்ட் ஆகிறதுனால எலக்ட்ரான் வந்து இப்போ ஆப்போசிட்ல மூவ் ஆகணும். ஸோ ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், இந்த ஃபோர்ஸும் இந்த எனர்ஜியும் என்ன ஆயிரும், பேலன்ஸ் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், எலக்ட்ரான் வந்து ஸ்டாட்டிக் ஆயிரும். அப்போ எந்த டைரக்ஷன்லையும் மூவ் ஆகாது. ஃபர்தர் என்னோட வோல்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், எலக்ட்ரான் வந்து ரிவர்ஸ்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். when electron reverse travel பண்ண finally it came to where it from started. so திருப்பி கேத்தோட்லயே போய் நின்றோம். அப்போ கேத்தோட்லயே நின்னுருச்சு அப்படின்னா என்ன இருக்காது, ஜீரோ கரண்டே ஃப்ளோ ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம், டிரா பண்ண போறோம். ஸோ we can say இதே கர்வ்ல திருப்பி we can the same, we'll draw the fresh diagram and we can do that experiment. so 0 வோல்டேஜ்ல கரண்ட் இப்படி சேச்சுரேட் ஆயிடுச்சு, இதுலயும் 0 வோல்டேஜ்ல கரண்ட் நெக்ஸ்ட் இன்டென்சிட்டிக்கு இப்படி இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பேட்டரி பொட்டென்ஷியலை ரிவர்ஸ் பண்ணதுனால இந்த எலக்ட்ரான் வந்து திருப்பி என்ன ஆயிரும், கேத்தோட்லேயே போயிடும். ஸோ இட் வில் கோஸ் இயர் அண்ட் அகெயின் இட் வில் கோஸ் ஓவர் இயர். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரிவர்ஸ் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் வி அண்ட் திஸ் இஸ் ஐ. ஸோ எந்த வோல்டேஜில் அது ரிவர்ஸில் போகுதோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்றத we can say that as a stopping potential. so இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரானை ஜீரோ ஆக்கிட்டோம் இல்லையா, அதுதான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். அதாவது the potential which stop the flow of electron தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ஈக்குவேஷன் எழுதும்போது எப்படி எழுதலாம், we can say this is kinetic energy, right? kinetic energy. so we can say kinetic energy would be equal to E into V அப்படின்னு சொல்லலாம். then what is the stopping potential? so இந்த V naught தான் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். so the stopping potential would be equal to V naught equal to kinetic energy divided by the electron. so this is what we call as a stopping potential. and இதே equation வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா normal photoelectric equation நீ apply பண்ணலாம். that is we know energy of the photon would be equal to work function plus kinetic energy. so instead of kinetic energy we can substitute this value, energy of the photon plus work function plus kinetic energy become EV naught. okay, so இதுல இருந்து stopping potential calculate பண்ணிக்கலாம். இப்படி we can say the stopping potential also you can write as energy of the photon minus work function divided by E. so two ways, kinetic energy by electron and stopping potential equal to energy of the photon minus work function plus divided by electron. so this is the experimental study of the photoelectric effect. This is a very important study.